அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு கட்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விகேஎஸ். எப்படியாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி ஆட்டத்தை ஆட முடியும்? நான் உள்ள ஆட்டத்தை இறங்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட 9 ஆண்டு எதுக்கு அமைதியாக இருந்தேன்? சசிகலா நான் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும். நான் எப்படி ஜெயலலிதா அவர்கள்ட்ட நெருக்கமானேன், என் அக்காவின் எனக்கு உள்ள உறவு, அதிமுக கடந்து கொண்ட வரலாறு, இன்னைக்கு அதிமுகவின் நிலைமை எல்லாமே தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துகள் சசிகலா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக பேசினாங்க. அதில் மிக குறிப்பிட்ட விஷயம், அவங்க சசிகலா அவர்கள் மேலே இருந்த மக்களுக்கு நெகட்டிவ்லாம், என்ன சசிகலா இவ்வளோ பாவமா, அவங்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்களா, அவங்கள ஆட்சியில் உட்கார வச்ச கோஷ்டியே இன்னைக்கு அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்களான்னு மக்கள் இன்னைக்கு முணுமுணுக்கிற சவுண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குது. விகேஎஸ் போட்ட குண்டு பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கு. இதில் யாருக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ, எடப்பாடி அவர்களுக்கு ஃபுல்லாக பாதிப்பாயிடுச்சு. அவரோட இமேஜ் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. வந்த வேலை மிக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த மாநாட்டில் மிக முக்கியமாக பேசிய சில விஷயங்களை மட்டும் நம்ம அடிக்க விட்டுட்டு பார்ப்போம். அதில் மிக அவங்க முக்கியமாக சொன்னது, கட்சியில் எப்படி அவங்க ஜெயிலுக்கு போனேன் அந்த வரலாறுலாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் அவங்க கணவர் உடம்பு சரியில்லாமல் பரோலுக்கு வர்றது கூட இந்த கட்சியில் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளோ இடையூறு பண்ணார், அவங்க கணவர் இறந்ததுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணார். அதே மாதிரி அவங்க திரும்ப ஜெயிலிருந்து திரும்ப இங்கே வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை பண்ணார். அவங்க இங்கே சென்னை ஜெயிலுக்கு சப்போஸ் மாறி இருந்தா நான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி இன்னைக்கு நான் பேசுவேனா தெரியலை. என்ன கூட கதம் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு என் மேலே வன்மமாக இருக்காங்க. இந்த ஆட்சி, அம்மாவின் ஆட்சி அன்னைக்கு கலைஞ்சிடக்கூடாது, திரும்ப நல்லவங்க கையில் ஒப்படைச்சிட்டு இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கணும். அம்மாவின் ஆசை இன்னும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கணும்னு நினச்சிதான் அன்னைக்கு நான் முடிஞ்சா ஜெயிலுக்கு போகணும். இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் இந்த ஆளுங்கட்சி இந்த கட்சியை ஒருங்கிணைத்து திரும்ப கட்சியை ரெகுலர் படுத்தி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு எல்லா பேரும் சேர்ந்து என்ன அடி நெஞ்சிலையும் முதுகுலையும் மாற்றி மாற்றி வேலில் குத்திட்டாங்க. நானா கட்சியில் பொதுச் செயலாளர் வரணும்னு ஆசைப்பட்டேன், நானா கட்சியில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே ஏன் மேலே பழிய போடுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இன்னைக்கு எங்கனால இன்னைக்கு இத்தனை பேர் பதவி அனுபவிச்சுட்டு இன்னைக்கு எல்லா பேரும் எங்களை செஞ்ச துரோகத்தை ஏற்றுக்க முடியலன்னு ராமநாதபுரத்தில் அவங்க விட்ட கண்ணீர் கலகலப்பு தமிழ்நாடவே வெடிக்கிற பூகம்பமாக இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு உள்ள ராமநாதபுரம் வட்டாரங்கள்ல இதை பற்றி இவங்க சொல்றது பெரிய அளவு பாதிப்பாக இருக்கு. என்னதே நடந்துச்சு அப்படின்னா உள் வட்டாரங்களை போய் இன்னும் தீர்க்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, சின்னம்மா சொன்னதெல்லாம். அவங்க எதுக்கு தெரியுமா ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுல்லா மாநாடு போட்டிருக்காங்க. இங்கே போட்டால் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க எல்லா பேரும் இன்னைக்கு இவங்களை நெகட்டிவாக கிட்டத்தட்ட பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு இவங்க தான் காரணம், அவங்க மேலே வைக்காத விமர்சனங்களை கிடையாது. அத்தனை விமர்சனங்களை தாண்டி அவ்வளோ மன வலிமையானவங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் வெளியே சொன்னோம்னா அவ்வளோ பிரச்சனைகள். ஜெயிலில் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் தாண்டி சசிகலா அவர்களின் சின்னம்மா மேலே தொடர்ச்சியாக இந்த அதிமுக மறைமுகமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருந்தார். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் மீறி 26 சட்டமன்ற தேர்தலில் அம்மா எப்படி உள்ள இறங்கி அடிக்கிறான் பாருங்க. சிங்க வேட்டைக்கு லேட்டாக தான் வரும், அந்த வேட்டைக்கு வந்துச்சு, வேட்டையாடாமல் போகாது. கண்டிப்பாக இந்த தடவை வேட்டை ஆடுறான், எங்களுக்கு கண்டிப்பாக விழுகும் அப்படின்னு பசுமுன் வட்டாரத்துல இருந்து சில தகவல் கிடைக்குது. சரி, எனக்கு 2021 அவங்க வந்துட்டாங்க, ஏன் இவ்வளோ நாளாக வராமல் என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனை கேட்டா 2021 வந்தோம். மேலே இருக்காங்கல்ல தாமரை கட்சிக்காரவங்க, அன்னைக்கு அவங்க நீங்கள் வர வேணாம், 2021 திரும்ப திமுக தோல்வி சந்திக்க ஏடிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்க போகுது, திரும்ப ஏடிஎம்கே ஆட்சி வரட்டும், உங்களை மெதுவாக உள்ளே சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மக்கள் மேலே உள்ள சில தவறான கருத்துக்கள் உண்மையாக்கப்படும், அதனால் நீங்கள் வர வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி தாமரை கட்சிக்காரங்க பேச்சை கேட்டு 9 வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களாம் சசிகலா அவர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம், தான் வளர்த்த ஆடு தான் மாறிலே பாஞ்ச மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சுகள் இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பேருமே தன் பதவிக்காக எத்தனை முறை சின்னம்மார்கள் காலில் விழுந்திருப்பாங்க, பதவியை சுகத்தை அனுப்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தேவைக்காண்டி அப்படியே போய் யாருக்கல்ல துரோகி எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்து இன்னைக்கு உட்காந்துருக்காங்க.
இதெல்லாம் ரொம்ப 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 அசிங்கமான விஷயம். அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டீங்களா? அவங்க சொல்ற விஷயத்த கேட்டு கீழே இருக்க எங்களுக்கே கண்ணில் தண்ணீர் வந்துச்சுன்னா பாருங்க எவ்வளவு வருத்தமாகுது தெரியுமா? அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் 58 தொகுதியில் நாங்க சொல்றதேன் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் நான் சொல்லவா? திமுக, அதிமுக யாரா இருந்தாலும் ஒரு தொகுதியில நிப்பாட்டினாங்கன்னா அந்த தொகுதியோட பலத்தை பார்த்து எந்த கம்யூனிட்டிக்கு அதிகமோ அவங்கள நிப்பாட்டுவாங்க. ஆனா அந்த 58 தொகுதியில அதிகமா ஒருத்தர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரே இலக்கு, அம்மாவின் ஏடிஎம்கே சொல்றீங்க தப்பு. இன்னைக்கு அந்த கட்சி எடப்பாடியின் ஏடிஎம்கேவா மாறிவிட்டது. ஒரு சர்வதிகாரி கையில இன்னைக்கு அந்த கட்சி இருக்கு. அடிமன்ற கீழ் கிளை செயலாளர் முதல் நிர்வாகி வரை எல்லா பேருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. எப்ப யாரை நீக்குவாரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எப்ப யாரை நீக்குவாரு என்ன பண்ணுவார்னு எங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட சூழல் இந்த தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு இருக்குது. மேலும் சொல்லணும்னா இங்க நடக்கிற பொதுக்கூட்டம்லாம் எதுக்கு பண்றாங்கன்றீங்க? ஓபிஎஸ் நீக்க, சசிகலா அவர்களை நீக்க, அதே மாதிரி டிடிவி தினகரனை நீக்க, தொடர்ச்சியா பார்த்தா ஒரு சமுதாயத்து மக்களை மட்டும் வெளியேற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தொடர்ச்சியா பசுமுல்ல சசிகலாவின் ஆதரவை தொடர்ச்சியா குமுறல் கேட்குது. இதுக்கெல்லாம் பாட பூட்டுற மாதிரி கண்டிப்பா சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே, எடப்பாடின்னு ஏடிஎம்கே நல்லா புரிஞ்சுக்க, எம்ஜிஆர் ஏடிஎம்கே இல்லை, ஜெயலலிதா அவர்களின் ஏடிஎம்கே அல்ல. இது எடப்பாடி சர்வதிகாரின் ஏடிஎம்கே. இந்த முறை மண்ணை கவுது 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வியை சந்திக்க போறோம். அதுக்கு நாங்க மாலை துண்டு எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிருக்கோம். உப்ப தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எடப்பாடி எப்படி பொதுக்குழுவை கூட்டி எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே இருந்தாரோ, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் எடப்பாடிய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு ஒரு டீம் கண்டிப்பா களத்தில் இறங்கும். அந்த எடப்பாடி நீக்கப்படுவார். இன்று எப்படி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் தனித்து விடப்பட்டார்களோ அந்த வரிசையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளதாக யார் சொல்றாங்க? பசுமொன்ல இருக்கக்கூடிய சசிகலாவின் ஆதரவாளர்கள் சாபத்தோட விடுறாங்க. பாருங்க எல்லாம் நடக்குங்க. நாங்க சொன்னது எதுவும் நடக்காம போயிருக்கு. மிக விரைவில் எடப்பாடி கன்னத்துல கையை வச்சு பெரிய துண்டை போட்டு வீட்டில் படுத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா திரும்ப அந்த காலகட்டத்தில் இகேஎஸ் கட்சியை தலைமை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு வரும். நாங்க கட்சி எதுக்கு ஆரம்பிச்சுதான் நினைக்கிறீங்க? கட்சி ஆரம்பிச்சு எங்களோட பலத்தை காட்டிட்டு 2026க்கு அப்புறம் மீண்டும் அதிமுகவில் கட்சியை கொண்டு போய் இணைச்சு திரும்ப அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரதுக்கு உறுதுணையமா அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர மிக கடினமா உழைக்க போறாங்க சின்னம்மா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்க எந்த தொகுதியில் நிற்கிறோமோ அந்த தொகுதியில ஏடிஎம்கே பலமான அடி விழுவோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் சசிகலாவின் ஆதரவாளர்கள் மனக்குமல்ல சொல்றாங்க. ஆனா என்ன நடந்தாலும் இதெல்லாம் பாதிப்பு யாருன்னா அதிமுகவுக்கு. அதிமுக கடைசி கட்ட இறுதி பாதை நோக்கி வந்திருக்கு. கட்சியில யார் அடுத்த பொதுச்செயலர், கட்சி யார் கைப்பற்ற போற இந்த கொலா அடி சண்டையில கட்சி 4 3 5 பிஞ்சு போய் கிடக்கு. 2017 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி கட்சி இன்றைக்கு 10 பிரிவா புரிஞ்சு, அம்மா எத்தனை அதிமுக வந்து பல கோஷில புரிஞ்சு இன்னைக்கு அத்தனையும் புது புது கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அதிமுகவை மிக மிக பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். திமுக வரக்கூடிய சட்டமன்றத்தில் மிக எளிமையா வெற்றி பெறுவதற்கு இது நல்ல வாய்ப்பு அமைந்துள்ளது. திமுக ஜாலியா ஜெயிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கு. எது நடந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதிமுக முழுமையா இருக்க இன்னும் 4 3 5 பிஞ்சு போகுது என்பதை வருங்காலையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.